தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கரூரில் விஜயின் பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல். குழந்தைகள், பெண்கள் உட்பட 39 பேர் உயிரிழந்த சோகம். கரூர் மாவட்டத்தை சேர்ந்த 27 பேர் உயிரிழந்ததாக அறிவிப்பு. திண்டுக்கல், திருப்பூர், ஈரோட்டை சேர்ந்த தலா 2 பேரும், சேலத்தை சேர்ந்த ஒருவரும் உயிரிழப்பு. கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்த 95 பேர் மருத்துவமனையில் அனுமதி. 17 பேருக்கு தீவிர சிகிச்சை. கரூரை சேர்ந்த தாயும் 2 மகள்களும் நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சோகம். நிறைமாத கர்ப்பிணியின் கணவரும் பலியான பரிதாபம். கரூரில் விஜயை பார்ப்பதற்காக கூரையை பெயர்த்துக் கொண்டு ஏறிய தொண்டர்கள். வாகனங்களுக்கு வழிவிட தொண்டர்களை அறிவுறுத்திய போது தள்ளுமுள்ளு. சென்னையிலிருந்து நள்ளிரவில் புறப்பட்டு அதிகாலையில் சென்று உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு அஞ்சலி செலுத்திய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். காயமடைந்தவர்களிடம் நலம் விசாரித்து ஆறுதல் கூறினார். கரூரில் நடந்தது கொடூரமானது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேதனை. அரசியல் கட்சி கூட்டத்தில் இத்தனை பேர் இறந்தது இதுவரை நடக்காதது எனவும் பேட்டி. ஒரு அரசியல் கட்சி நடத்தின கூட்டத்தில் இத்தனை பேரை இழந்த துயரமான சம்பவம் என்பது இதுவரை நடக்காதது, இனிமேல் நடக்கக்கூடாதது. கரூர் நெரிசலில் சிக்கி 39 பேர் உயிரிழந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்த நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைப்பு. ஆணை அறிக்கை அடிப்படையில் நடவடிக்கை என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. ஆணையம் சொல்லுகிற அந்த அறிக்கையின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். யாரு கைது செய்யப்படுவார், யாரு கைது செய்ய மாட்டார், நீங்கள் கேட்கிற எந்த இடத்தோடு கேட்கிறீங்களோ அதுக்கெல்லாம் நான் உட்படுவதற்கு தயாராக இல்லை. கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அஞ்சலி. கரூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரை சந்தித்து நலம் விசாரித்தார். அரசியல் தலைவர்களின் கூட்டங்களின் போது பொதுமக்களை கட்டுப்படுத்த வேண்டியது 2வது கட்ட தலைவர்களின் கடமை. விதிமுறைகளை பின்பற்ற அறிவுறுத்தியதாகவும் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. அவங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்றோம், சில விஷயங்களை பண்ணாதீங்க, மரத்து மேலே ஏறாதீங்க, பொதுமக்கள் இடையூறா இருக்காதீங்க, இப்படி பல விஷயங்களை சொல்றோம். இதற்கு மேல கட்டுப்படுத்துவது அந்த பர்டிகுலர் இயக்கத்துடைய தலைவருடைய 2ஆம் கட்ட தலைவர்களுடைய அவங்களுடைய பொறுப்பு. கூட்ட நெரிசலை தொடர்ந்து இன்றும் நாளையும் நடைபெறவிருந்த தமிழ்நாடு அரசு நிகழ்ச்சிகள் ஒத்திவைப்பு. ராமநாதபுரத்தில் நாளையும் நாளை மறுதினமும் மேற்கொள்ளவிருந்த பயணத்தை ஒத்திவைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த், ஐடி பிரிவு இணை பொதுச் செயலாளர் சி.டி. நிர்மல்குமார் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு. 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தது காவல்துறை. கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆறுதல். காயமடைந்தவர்களை சந்தித்தும் நலம் விசாரித்தார்.
தாவேகா கூட்டத்திற்கு காவல்துறை உரிய பாதுகாப்பு வழங்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கூட்ட நெரிசல் குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தல். பத்தாயிரம் பேர் வருவார்கள் என்று கூறியதால் தான் 500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டதாக பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் விளக்கம். பரப்புரைக்கு விஜய் வர தாமதமானதால் 27,000 பேர் கூடியதாகவும் பேட்டி. கரூரில் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட பகுதியில் கூடுதல் டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் ஆய்வு. தமிழக வெற்றிக்கழக மாவட்ட செயலாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் பேட்டி. நல்லா இருக்கு. இப்போ இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க, எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகுறாங்க. இப்போ டோட்டலா இப்போ எத்தனை இடத்துல சார் அவங்க நம்ம ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல அவங்க பண்றதுக்கு வந்து அவங்க எத்தனை பர்மிஷன் கேட்டிருந்தாங்க நம்ம கொடுத்து இல்ல அது நான் எல்லா பிளேஸ் ஸ்டடி பண்ணிட்டு பேசுறேன். ஓகே ரைட். ஓகே ஸ்டடி பண்ணிட்டு பேசுறேன். ரைட்டா ஸ்டடி பண்ணிட்டு பேசுறேன். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கலவரக்களம் போல் மாறிய சாலை எங்கும் சிதறி கிடந்த காலணிகள். இதயம் நொறுங்கி போயிருக்கிறேன் என்று தாவேகா தலைவர் விஜய் எக்ஸ் பதிவு. சொல்ல முடியாத வேதனையிலும் துயரத்திலும் இருப்பதாக இரங்கல். கரூரில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு என் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். சிந்திச்சு பார்த்து செய்கையை மாத்து, சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சு தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. கூட்ட நெரிசலில் 39 பேர் உயிரிழந்த இடத்திலிருந்து நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரன் இணைகிறார். ரகுவரன், தற்போது காவல்துறை விசாரணை ஒரு பக்கம் தொடங்கியிருக்கு, இன்னொரு பக்கம் அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல இப்ப எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் காவல்துறை விசாரணையில கவனத்தில் கொள்ளப்படும்? இந்த சம்பவம் நடந்ததற்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி மின்சாரம் துண்டிக்கப்பட்டதா, இல்ல ஏன் துண்டிக்கப்பட்டது? கடந்த காலங்களில் டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி நின்ன காட்சியில் நாமளே பார்த்துருக்கோம். அந்த மாதிரியான நிகழ்வுகளுக்காக துண்டிக்கப்பட்டதா, என்ன நடந்தது? தேவா, நீங்கள் கேட்டது மின்சாரம் துண்டிக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் இருந்தேன். நேரடியாகவே அந்த இடத்துல நான் இருந்தேன். நம்மளை காட்சியும் அதை படுத்தியிருக்கோம். அந்த சம்பவம் நடந்த போது காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அந்த காட்சிகளில் என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு விஜய் அவர்கள் வரும்போதே பார்த்தீங்கன்னா வடதுபுறமும் இடதுபுறமும் ஒரு நெரிசல், கூட்ட நெரிசலானது ஏற்படுகிறது. ஏற்பட்ட போது அந்த சரிவானது ஏற்படுகிறது. அதனால தான் அந்த மக்கள் வந்து அதில் சிக்கியிருக்காங்க. அதாவது மின்சாரம் தடைப்பட்டது என்னன்னா, அதற்கு அப்புறம் தான் நிறுத்தினாங்க, ஜெனரேட்டர் நிறுத்தினாங்க. இந்த மாதிரி வந்து திடீரென்று இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டதை எடுத்து இந்த ஜெனரேட்டருக்குன்னு தனியான ஒரு ரூம் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதை வந்து சிலர் வந்து அணைத்ததை வந்து நம்ம பார்க்க முடிந்தது. ஜெனரேட்டரை வந்து ஆஃப் பண்ணிட்டு சிறிது நேரம் கழிச்சு அதை திரும்பவும் ஆன் பண்ணிட்டாங்க. அந்த ஜெனரேட்டர் தான் பவர் கட் ஆகல, அந்த ஜெனரேட்டர் வந்து ஸ்டாப் பண்ணதை தான் நம்ம அந்த இடத்துல பார்க்க முடிந்தது. குறிப்பாக மின்சார தடைக்கு முன்பாகவே இந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அந்த இடத்து வந்து விஜய் அவர்கள் வருவதற்கு முன்பாகவே இந்த சம்பவமானது நடந்துவிட்டது. குறிப்பாக விஜயனுடைய வாகனம் மெல்ல மெல்ல அந்த கூட்டத்தை நோக்கி வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த கூட்ட நெரிசல் அதிகரிக்கும் போதே இந்த சம்பவமானது அரங்கேறிவிட்டது. அதில் தான் இந்த வலதுபுறமும் பேருந்து முன்பாக வலதுபுறமும் இடதுபுறமுமே பார்த்தீங்கன்னா இரண்டு பக்கத்திலையும் இந்த சரிவானது ஏற்பட்டது. அதில் பேருந்தினுடைய வலது பக்க பகுதியில் தான் 15க்கும் மேற்பட்டவர்கள் வந்து சடலமாக
சடலமாக மீட்கப்பட்டாங்க. குறிப்பாக அவங்க வந்து 30 பேர் மருத்துவமனைக்கு எடுத்துட்டு வரும்போதே அவங்க வந்து சடலமாக இருந்ததாக மருத்துவமனை தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏன்னா மூச்சு திணறல் ஏற்பட்ட உடனே அவங்களுக்கு முதலுதவி சிகிச்சை கொடுக்கணும், அவங்களுக்கு ஆம்புலன்ஸில் ஆக்சிஜன்களை உடனே கொடுக்கணும். ஆனால் அங்கே கூட்டம் அதிகமாக இருந்ததுனால அவங்களுக்கு உடனடியாக அந்த கோல்டன் ஹவர்ஸில் அந்த முதலுதவி சிகிச்சைகள் கொடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டது. அதனாலவே பார்த்தீங்கன்னா 30க்கும் மேற்பட்டோர் அழைத்துட்டு வரும்போதே அவங்க வந்து இறந்து போயிருந்ததாக மருத்துவத்துறை அமைச்சர் வந்து தெரிவிச்சிருந்தார். தேவா, ரகுவரன், காவல்துறை விதித்த கட்டுப்பாடுகளில் முதல் உதவி கொடுப்பதற்கான எல்லா வசதியும் ஏற்படுத்தணும் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு நிபந்தனை. ஆனால் இந்த ஏற்பாடுகள் ஏதாவது அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கோ அல்ல பார்க்க வந்த பொதுமக்களுக்கோ 1% கை கொடுத்து உதவிச்சா? யாருடைய உயிரையாவது காப்பாற்ற முடிந்ததா? அந்த ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு பலன் அளிச்சது? அதாவது ஆம்புலன்ஸ்கள் இருந்தது. ஆம்புலன்ஸ் ஆனால் அந்த பகுதியை ரீச் ஆகுதா அப்படின்றது தான் பார்க்கணும். அதற்கான ஆம்புலன்ஸ் வருவதற்கான பாதைகள் உருவாக்கப்பட்டதா அப்படின்றது தான் பார்க்கணும். அதற்கான தன்னார்வலர்களை வந்து நியமிக்கணும். இதெல்லாம் வந்து நிபந்தனைகள் இருக்கு. ஆனால் தன்னார்வலர்கள் யாரும் நியமிக்கப்படலை. ஆம்புலன்ஸ் விரைவாக அந்த பகுதிக்குள்ள வர முடியல. விஜயனுடைய வாகனமே பார்த்தீங்கன்னா அது வந்து 100 அடி ரோடு, விஜயனுடைய வாகனமே 60 அடி. அப்போ அந்த எந்த அளவுக்கு ஒரு அந்த கூட்ட நெரிசல் அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்குன்னு பார்க்க முடியும். ஏன்னா அந்த கூட்டம் அப்படியே அந்த பஸ்ஸை நோக்கி தான் நகருது. அப்போ அந்த கூட்ட சரிவு ஏற்பட்டது. இதோட முக்கியமான விதிகள் என்னன்னா, கூட்டத்துக்கு வருபவர்களுக்கு வந்து வாகன நிறுத்துமிடங்களை ஏற்பாடு செய்யணும். வாகன நிறுத்துமிடங்கள் திருச்சியை பொறுத்த வரைக்கும் 3 இடங்கள் ஏற்பாடு செய்திருந்தாங்க. இங்க வாகன நிறுத்துமிடங்களே இல்லை. அதனால என்னன்னா, பிரச்சாரம் நடைபெறும் இடத்துல கூட வாகனங்கள், ஏராளமான வாகனங்கள் நின்று கொண்டிருந்தது. அதனாலேயே கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இப்போ விஜய் ஒரு இடத்துக்கு வராருன்னா அந்த இடத்துல அவருடைய பேருந்தோட சேர்ந்து 5 வாகனங்கள் வருது. அது மட்டும் இல்லாமல் பெரிய அளவிலான 50 அடி ஜெனரேட்டர் வைக்கப்படுது. ஜெனரேட்டர், அதற்கான ரூம் அப்படின்ட்டு அனைத்துமே இந்த சாலையிலே தான் மறிக்கப்படுது. அப்போ சாலையில அவங்க கூட்டம் நிற்பதற்கான இடம் வந்து இல்லாத சூழல் ஏற்படுது. இதனாலேயே தான் இந்த நெரிசலில் பாதிக்கப்பட்டவங்களை வந்து அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பான உடனடியாக அவர்களுக்கு சிகிச்சை கொடுப்பதற்கான ஒரு சூழல் இல்லாமல் போனது. ரகுவரன், நீங்க முதல் மாநாட்டிலிருந்து எல்லா மாநாட்டையும் களத்தில் போய் பார்த்துருக்கீங்க. அந்த மாநாடு முடிந்த பிறகு நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வுகள், அதாவது அந்த செருப்பு சிதறி கிடக்கிறது, குவியலாக இருக்கக்கூடிய காட்சிகள் நாம் பார்த்தோம். இதெல்லாம் ஒரு ஸ்டாம்பிட் ஏற்படுவதற்கான மிகப்பெரிய அறிகுறிகள். நாம் திருச்சியிலையும் இதே மாதிரி ஒரு காட்சியை பார்க்க முடிஞ்சது. ஆனால் இந்த மாதிரியான காட்சிகள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல அப்படின்ற தெரிய வந்த பிறகு அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள், தாவேகாவோட 2ஆம் கட்ட தலைவர்கள், அந்த மாவட்ட நிர்வாகிகள் இதெல்லாம் கவனத்தில் கொண்டு ஏதாவது புதுசாக அடிஷ்னல் மெஷர்ஸ் எடுத்தாங்களா? காவல்துறை அதெல்லாம் சுட்டி காட்டியிருந்தாங்களா? காவல்துறை பார்த்தீங்கன்னா 25 நிபந்தனைகள் கொடுக்குறாங்க. இவங்க கேட்கிற இடம் கிடையாது. எந்த இடத்துல கூட்டம் அதிகமாக தாங்குமோ அந்த இடத்தை தான் போலீசார் வந்து தேர்வு செய்து கொடுக்குறாங்க. தாமதமாகுது, போலீசார் அனுமதிக்கு தாமதமாகுதுன்னா போலீசார் கேட்கக்கூடிய நிபந்தனைகளுக்கு உட்பட்டால் மட்டும்